ஹலோ, ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 3 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து தட்டி போட்டிருக்கேன். நான் அதை பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து மிக்ஸியில் அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, ஒரு 3 வரமிளகா, 2 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தண்ணி ஊற்றாமல் பொடி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 1/2 kg சிக்கன் வந்து கழுவி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகணும். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப